பேட்டரியில் ரீசார்ஜ் பண்ணி ஓடுற மாதிரி ஒரு சூப்பரான மோஸ்ட் செல்லிங் பிராண்டடான பஜாஜோட பிக்மிகோ அப்படிங்கிற ரீசார்ஜபிள் ஃபேனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரேட்டு பொறுத்த வரைக்கும் 2200 எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 1200. இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2400 mAh லித்தியம் அயான், இது இல்லாமல் 4 hours பேட்டரி பேக்கப் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 2000 RPMல வந்து ஹை ஸ்பீடு வந்து மோட்டர் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சி டைப்பில் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஒன்று இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒன்று, அதே போல் பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்தீங்க அப்படின்னா செம காம்பேக்டாக செம வெயிட்லெஸ்ஸாக இருக்க ஃபேனை வந்து பார்க்க முடியுது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி லேம்பும் உண்டு. ஸோ ஒன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் லைட் எரியும். ஸோ இதே அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் லோ லெவலில் வந்து இருக்கிற லைட்டு ஒன்று டிம் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அகைன் தேர்ட் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஃபேனுமே பார்த்தீங்கன்னா 3 டைப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எரியிறது பார்த்தீங்கன்னா வெரி லோ. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ஸ்பீடு, இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எரியும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து ப்ளூ கலரில் எரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை ஸ்பீடு. ஸோ ஈவன் இந்த மீடியம் ஸ்பீடில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 4 hours வருங்கிற மாதிரி அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 monthsக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ வரைக்கும் தெரியல. அரௌண்ட் 3 hours 3.5 hours மேலே வந்து கான்ஸ்டன்ட்டாக வரதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு grip ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இதை பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 180 degree மேலேயும் கீழேயுமே வந்து டில்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதோட அவுட் ஸ்டேஷன் எங்கே போகிறீங்க அப்படின்னா கார்லேயோ இல்லை பைக்லேயோ கூட நீங்கள் யூஎஸ்பி சார்ஜ் மூலமா கனெக்ட் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவர் பேங்க் வச்சிருந்தீங்கன்னா கூட பவர் பேங்க் மூலமா இதை சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ஒன்ஸ் சார்ஜர் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரெட் கலர் இண்டிகேட்டர் லைட் எரியதை வந்து பார்க்கலாம். ஸோ இதோட சைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்குது, ஈஸி டு கேரியாகவும் இருக்குது. ஸோ விலையை பொறுத்த வரைக்கும் நம்ம 1200 வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதோட இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பை லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இன்பாக்ஸுக்கு நானே வந்து பை லிங்க் சென்ட் பண்ணுறோம். ஸோ போகிற சம்மருக்கு இந்த ஃபேன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது போல வீடியோக்கு நம்ம அன்மெஜர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.